ஒரு குட்டி பீஸ் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவோடு இந்த ஜாதிக்காய் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய தேங்காயும் அந்த ஜாதிக்காயும் அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம். அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். பின்ன இதோட கொஞ்சம் தயிர், ரொம்ப மோராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது தயிர் ஊற்றியாச்சு. நம்மளுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தம்புளிக்கு நம்ம தேங்காயும் ஜாதிக்காயும் வச்சு அரைச்சிருக்கோம். கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, 2 கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இது இவ்வளோ தான். இது அல்சருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வாய் புண்ணுக்கு நல்லது. பின்ன ரொம்ப மைல்டாக சாப்பிட்ணுன்னாக்கா இதை செஞ்சு